வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்றைய தினம் விக்டோரியா முதல் எலிசபெத் வரை வரலாற்றை பார்ப்போம். இங்கிலாந்து ராணியாக மிக அதிக காலம், அதாவது 64 ஆண்டுகள் பதவி வகித்தவர் விக்டோரியா மகாராணி. இங்கிலாந்து மன்னராக இருந்த 4ஆம் வில்லியம் சந்ததியின்றி இறந்ததால் அவருடைய தம்பி மகளான விக்டோரியா 1837 ஜூன் 20ஆம் தேதி அரசியானார். அப்போது அவருக்கு வயது 18. பிறந்த தேதி 24/5/1819. பதவிக்கு வந்து 3 ஆண்டுகளுக்கு பின் விக்டோரியாவுக்கு திருமணம் நடந்தது. கணவர் பெயர் ஆல்பர்ட். இருவரும் உயிருக்கு உயிராக நேசித்தனர். இவர்களுக்கு 9 குழந்தைகள். 1861 ஆல்பர்ட் மரணம் அடைந்தார். அப்போது விக்டோரியாவுக்கு வயது 41. கணவர் இறந்த துயரம் விக்டோரியாவை வெகுவாக பாதித்தது. சோகமே உருவாக இருந்தார். நீண்ட காலம் அரசு வேலைகளை கவனிக்கவில்லை. விக்டோரியாவை எம்பிக்கள் சந்தித்து கவலையை மறந்து அரசு பணிகளில் முன்போல் ஈடுபடுங்கள், இயலாவிட்டால் இங்கிலாந்தை குடியரசு நாடாக அறிவித்து விடுங்கள் என்று கூறினார்கள். அதன் பிறகு மனதை தேற்றிக்கொண்டு அரசாங்க அலுவல்களை கவனித்தார். விக்டோரியா ஆட்சி புரிந்த காலம் இங்கிலாந்து நாட்டின் பொற்காலம் என்று கூறலாம். அவர் ஆட்சி காலத்தில் இந்தியா உட்பட பல நாடுகள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் கீழ் இருந்தது. சுருக்கமாக சொன்னால் உலகின் கால் பகுதிக்கு அவர் ராணியாக திகழ்ந்தார். விக்டோரியா காலத்தில்தான் திரைப்படம், சைக்கிள், தையல் இயந்திரம் முதலிய விஞ்ஞான புதுமைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இங்கிலாந்து நாடு கல்வித்துறையில் உலகின் தலைச்சிறந்த நாடாக உயர்ந்தது. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த டார்வின் என்ற ஆராய்ச்சியாளர் குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் என்ற பரிணாம வளர்ச்சியை கண்டறிந்தார். உலகமே புகழும் பேரரசியாக திகழ்ந்த விக்டோரியா 1900 ஜனவரி 22ஆம் தேதி தனது 82வது வயதில் மறைந்தார். அவருக்கு பின் அவருடைய மூத்த மகன் 7ஆம் எட்வர்ட் இங்கிலாந்து மன்னரானார். அவருக்கு அப்போது வயது 59. 7ஆம் எட்வர்ட் தாய்க்கு ஏற்ற தனையனாக, நல்லவராக, சமாதானத்தை விரும்புகிறவராக விளங்கினார். ஐரோப்பிய கண்டம் முழுவதிலும் அமைதி நிலவ பாடுபட்டார். 1910ஆம் ஆண்டு மே 6ஆம் தேதி நிமோனியா ஜுரம் காரணமாக 7ஆம் எட்வர்ட் மரணம் அடைந்தார். மறுநாள் அவர் மகன் 5ஆம் ஜார்ஜ் மன்னராக பொறுப்பேற்றார். 1910 முதல் 1936 வரை 5ஆம் ஜார்ஜ் ஆட்சி புரிந்தார். இவருடைய ஆட்சியின் போதுதான் முதல் உலகப் போர் நடந்து முடிந்தது. 1936ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி 5ஆம் ஜார்ஜ் காலமானார். மறுநாள் அவருடைய மகன் 8ஆம் எட்வர்ட் மன்னரானார். உலகத்திலேயே காதலுக்காக சாம்ராஜ்யத்தை தியாகம் செய்தவர் இவர் ஒருவரே. இவருக்கும் வாலிஸ் சிம்ப்சன் என்ற அமெரிக்க பெண்ணுக்கும் ஏற்கனவே காதல் இருந்து வந்தது. ஸ்பென்சர் என்ற கடற்படை அதிகாரியை மணந்து விவாகரத்து செய்தவர் வாலிஸ். பின்னர் சிம்ப்சன் என்ற செல்வந்தரை மணந்தார். சிம்ப்சன் குடும்பமே ஒரு பெரிய கப்பல் கம்பெனியை நடத்தி வந்தது. ஒரு விருந்தில் வாலிஸை பட்டத்து இளவரசர் எட்வர்ட் சந்தித்தார். மனதை பறிகொடுத்தார். இருவரும் அடிக்கடி சந்தித்தனர். ஒரு நாள், உன்னை மனப்பூர்வமாக காதலிக்கிறேன், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று வாலிஸிடம் எட்வர்ட் கூறினார். இளவரசர் தன்னிடம் உண்மையான ஆழமான காதல் கொண்டிருப்பதை வாலிஸ் புரிந்து கொண்டார். சிம்ப்சனை விவாகரத்து செய்துவிட்டு எட்வர்டை மணக்க தீர்மானித்தார். இந்த சமயத்தில்தான் 5ஆம் ஜார்ஜ் மன்னர் மரணமடைந்து எட்வர்ட் மன்னரானார். சில நாட்கள் சென்ற பின் வாலிஸை மணக்க விரும்புவதாக எட்வர்ட் அறிவித்தார். அதை கேட்டு அரச குடும்பத்தாரும் பிரதமரும் அதிர்ச்சி அடைந்தனர். 2 முறை விவாகரத்து செய்த ஒரு அமெரிக்க பெண்ணை நீங்கள் மணந்தால் அவள் ராணி என்ற அந்தஸ்தை பெற முடியாது. அவருக்கு பிறக்கும் குழந்தைகள் உங்களுக்கு பிறகு மன்னராக முடியாது என்று மன்னரிடம் பிரதமர் ஸ்டான்லி பவுல்டுவின் தெரிவித்தார். மன்னரின் காதல் திருமணத்திற்கு கிறிஸ்தவ மகாசபையும்
எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் எட்வர்ட் தன் முடிவில் உறுதியாக இருந்தார். எனக்கு காதல்தான் பெரியது, மணிமகுடம் தேவையில்லை என்று அறிவித்தார். சொன்னபடியே 1936 டிசம்பர் 10 முடி துறந்தார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கூறுகிறேன். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.